अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் சக்கரத்தாழ்வாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் கருட பஞ்சாசத் என்று வழங்கப் பெறுகிறது. கருடனை குறித்த 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரமாகையினாலே இது கருட பஞ்சாசத் என்று வழங்கப் பெறுகிறது. கருடனுடைய பெருமைகள், அவனுடைய வேகம், அவனுடைய வீரம் எல்லாவற்றையும் பலவிதமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே. அதிலே 22வது ஸ்லோகம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த கருடாழ்வான் அவனுடைய அவயவங்கள், அவன் அந்த கருடாழ்வான் போய் சொர்க்கத்திலே இருந்து அமிர்த கலசத்தை அபகரித்து கொண்டு வருவதற்காக செல்லுகிறான் அல்லவா. அந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு வருகிற பொழுது அவனுடைய அவயவங்களெல்லாம் எப்படி செயல்பட்டன என்று அந்த அர்த்தத்தை இந்த 22வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். தத்தத் பிரத்யர்த்தி சாராவதி விஹிதமிருஷா ரோஷகந்தோருஷாந்தைஹி ஏகக்ரீடன் அநேகைஹி சுரபதி சுபடை ரக்ஷதோ ரக்ஷதான்னஹ அந்யோன்யாபத்த லக்ஷாபகரண விஹிதா மந்தமாத்சர்யதுங்கைஹி அங்கைரேவ ஸ்வகீயை அகமஹமிகயா மானிதோ வைனதேயஹ. கருடாழ்வான் சொர்க்கலோகத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் எதிரிடுகிறான். அதாவது இவன் அமிர்த கலசத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தேவர்கள் தடுக்க வருகிறார்கள். அவர்களோடு இவன் யுத்தம் செய்ய வேண்டி வருகிறது. ஆனால் இவனுக்கு உண்மையிலே அந்த தேவர்களோடு யுத்தம் செய்வதிலே இஷ்டமில்லை. என்ன காரணம்? தேவர்கள் என்பவர்கள் மிகவும் நல்லவர்கள், எம்பெருமானுடைய அடியவர்கள். அவர்களும் இந்த கருடனுடைய பெருமையை அறியாமல், எதற்காக இவன் அமிர்த கலசத்தை எடுத்து செல்கிறான் என்பதை அறியாமல் தான் அவர்களும் இவனோடு போரிடுகிறார்கள். ஆயினாலே இவன் என்ன பண்ணுகிறான்? தத்தத் பிரத்யர்த்தி சராவதி விஹிதமிருஷோ ரோஷகந்தா. அந்த தேவர்களுடைய எதிரிகள், தேவர்களாகிற எதிரிகள் இப்பொழுது அவர்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பொய்க்கோபம் கொள்ளுகிறார் அவர்களிடத்தில். ஏன்னா யுத்தம் பண்ணணுமே, அதனால் அவர்களிடத்தில் கோபம் வந்தது போல அபிநயம் பண்ணுகிறார். அவ்வளவே தவிர உண்மையிலே அந்த தேவர்களிடத்தில் இவனுக்கு கோபமும் கிடையாது. இரண்டாவது, இந்த கருடனுடைய வீரத்திற்கு எதிரிலே தேவர்களெல்லாம் சமமே அல்ல. அவர்களிடத்தில் போய் என்னத்தை கோபம் கொள்ள முடியும்? அதனால் கோபம் வந்தால் போல இவருமே பாவிக்கிறார் இவர், அவ்வளவுதான் என்று சொன்னார். ஆஹா, அப்படி என்ன பண்ணினார்னா, ருஷா அந்தைஹி அநேகைஹி. ஆனால் தேவர்களோ இவனுடைய தன்மை அறியாமல் இவனிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மதி எழுந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் என்றால் அநேகைஹி, நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் ஒருவரே, ஏகா கிரீடன்னு, ஒரே ஒருத்தர் தான் இவர். அங்கே அநேகம் பேர் இருக்கிறார்கள், இவர் ஒருத்தர். எப்படி ஜனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே கரதூஷணர்கள் 14,000 ராட்சசர்களோடு வந்தபொழுது ஏகஸ்து ராமோ தர்மாத்மா என்று சொல்லப்பட்டபடி சக்கரவர்த்தி திருமகன் ஒருவனே
அந்த 14,000 ராட்சசர்களோடும் எதிரிட்டு போர் புரிந்தானோ அதுபோல இந்த இடத்திலே கருடாழ்வான் ஒருத்தரே அத்தனை தேவர்களையும் எதிரிட்டு அவர் போர் புரிகிறாராம். அதுவும் அப்படி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் கிரீடன்னு விளையாடுகிறார் இவர். இந்த இடத்துல இவர்களோடு போரிடுகிறார் என்று சொல்லலாமா? கருடனுடைய வீரத்திற்கு இவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன கிரீடன்னு அதுக்கு மேலே அப்படி விளையாடுகிற பொழுதும் அக்ஷதா துளி கூட தமக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாமல் தமக்கு எந்த விதமான ரணமும் ஏற்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இவருடைய அவயவங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? அவயவங்கள் என்னால் இவருடைய திருவடிகள், இவருடைய அலகு முதலான அவயவங்கள், இவருடைய இறக்கைகள் முதலானதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா அகமகமிக்கையா நான் முந்தி நான் தான் போய் அமிர்தத்தை எடுத்து வருவேன், நான் தான் அமிர்தத்தை எடுத்து வருவேன் என்று இந்த அவயவங்கள் ஒன்றுக்கொன்று போரிடுகின்றவான், அதாவது முன்னிடுகின்றவான். அந்யோன்ய ஆபல்லக்ஷ அபகரண விகித அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதிலே நான் தான் முற்படுவேன் என்று அவருடைய அலகு, அவருடைய இறக்கை, அவருடைய கால்கள் என்று இவைகளெல்லாம் அப்படி வந்து முன்னிற்கின்றனவாம் அந்த அவயவங்கள். அதற்கு மேலே இன்னும் ஒரு விசேஷம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா அந்த இதெல்லாம் ஸ்வகீயைஹி அங்கைஹி ஏவ மானிதா அந்த தன்னுடைய அங்கங்களே என்ன பண்ணுகிறது? இவரை கௌரவிக்கிறதான். அந்த கருடாழ்வானை பார்த்து அது அவருடைய அங்கங்கள் என்ன சொல்லுகிறது? என்ன சுவாமி, இந்த சின்ன காரியத்திற்கு நீர் சிரமப்பட வேண்டுமா? நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நீர் எவ்வளவு பெரியவர். அதாவது கருடனுடைய அவயவங்கள் கருடனையே பார்த்து சொல்லுகின்றனவா. என்ன சொல்லுகிறான்? நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எதற்கு இதற்கெல்லாம் சிரமப்பட வேண்டும்? நாங்களே இதை பார்த்து கொள்ளுகிறோம், நீர் வெறுமனே இருந்தால் போகிறோம், நாங்கள் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து விடுவோம் என்று இப்படி அந்த அவயவங்கள் கருடாழ்வானை பார்த்து வார்த்தை சொல்லுகின்றனவாம். அப்படி அந்த அவயவங்களாலே மதிக்கப்பட்டவரான அந்த சகா வைனத்தேயா நகா ரக்ஷதாத் நம்மை அந்த கருடாழ்வான் ரட்சிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அர்த்தம் அருளி செய்கிறார். அதாவது கருடாழ்வான் அந்த இடத்திலே போய் அமிர்தத்தை எல்லாம் கவர்ந்து வர வேண்டும் என்று சென்ற பொழுது அப்பொழுது எதிரிலே வந்த அந்த தேவர்கள் இவருடைய வீரத்திற்கு அவர்கள் இணையானவர்கள் அல்லர், அவர்களாம் மிகவும் துர்பலர்கள். கருடாழ்வானுடைய வீரத்தை பார்க்கிற பொழுது தேவர்களுடைய பலம் என்கிறது மிகவும் குறைவு. அதனால் அவர்களிடத்தில் கோபம் கூட இவருக்கு வரவில்லை. பார்த்தா அவர்களை பார்த்தா பரிதாபமாகத்தான் இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு பெரிய பலசாலி, நல்ல 8 அடி உசரத்திற்கு நல்ல சதையும் மாம்சமாக இருக்கிறவன் எதிரிலே நோஞ்சானாக ஒருத்தன் வந்தானால் அவனை பார்த்து இவன் போரிட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? இவனுடன் நான் போரிட வேண்டும் என்று அவனுக்கு கோபம் கூட வராது. அதுபோலத்தான் இங்கே கருடாழ்வானுக்கு ஆகிவிட்டது. அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். ஆனாலும் அவர்களோடு போரிடுவதை கூட இவர் ஒரு விளையாட்டு போல ஏதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாராம் கருடாழ்வான். அவர்கள் அநேகர்கள், ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்கள்? ஏகஹா கிரீடன்னு ஒருத்தராய் அவர்களோடு விளையாடுகிறார். அப்படி விளையாடுகிற பொழுது அடிபடுவதெல்லாம் அந்த தேவர்களுக்குத்தான் படுகிறதே தவிர இவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அப்படி இவர் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதோ அங்கே இவருடைய அவயவங்கள் கூட என்ன செய்கின்றன என்றால் நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம், நீர் எதற்கு இதற்கு சிரமப்பட வேண்டும் என்று அவருடைய அவயவங்கள் நானே போய் எடுத்து வந்து விடுவேன் என்று அவருடைய இறக்கை துடிக்கிறது. இல்லை இல்லை நான் தான் செய்வேன் என்று அவருடைய அந்த கால்கள் துடிக்கின்றன, அவருடைய அலகுகள் துடிக்கின்றன. இப்படியெல்லாம் அந்த இடத்திலே நடந்தது என்று அப்படிப்பட்ட பெருமையுடையவரான அந்த வைனத்தேயர் அந்த கருடாழ்வான் நம்மை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த அவருடைய அவயவங்களுடைய சிறப்பை இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார். அடுத்தபடியாக 23வது ஸ்லோகம். இந்த 23வது ஸ்லோகத்திலே மறுபடியும் அந்த கருடாழ்வானுடைய வேகத்தினுடைய சிறப்பு, இது எப்படிப்பட்ட வேகம் என்கிறதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அஸ்தவ்யோமாந்தமந்தர்ஹித நிகிலஹரின் மண்டலஞ்சண்டபானோ லுண்டானை யைரகாண்டே ஜகதகிலமிதம் சர்வரி வர்வரீதி பிரேங்கோளத் ஸ்வர்கோளஹ ஸ்கலதுடுநிகர ஸ்கந்த பந்தான் நிருந்தன் ரங்ஹோபிஸ்தைர்மதம்ஹோ ஹரது தரளித பிரம்மசத்மா கருத்மான். கருடாழ்வான் அந்த சொர்க்கலோகத்திலே சென்று அந்த அமிர்தத்தை எல்லாம் எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா? அந்த சமயத்திலே அகாண்டே, அந்த காலத்திலே அகாலத்திலே
என்ன ஆயிடுத்து, இவன் போய் அங்கே வேகமாக சில செயல்களை செய்தபடியினாலே என்ன ஆகிவிட்டது, அகாண்டே அஸ்தவ்யோமாந்தம், அகாலத்தில் ஆகாசம் முழுதும் அப்படியே இவன் பரவி இருந்தபடியினாலே எல்லா இடத்துலையும் ஒரே இருட்டாய் போய்விட்டது. அதாவது பகலிலே வெளிச்சந்தானே இருக்கும், இந்த சூரியன் கூட மறைக்கும்படியாக இவர் ஆகிவிட்டார் என்கிறபடியினாலே அகாண்டே அந்த அஸ்தவ்யோமாந்தம், ஆகாயம் முழுவதும் இவன் சூழ்ந்து கொண்டு ஒரே இருட்டாகிவிட்டது. எல்லா திசைகளும் அந்தர்ஹித நிகில ஹரித் மண்டலம், சகலமான திசைகளும் மறைந்து போய்விட்டன, எல்லாவற்றையும் இவர் மறைத்து கொண்டு விட்டார். அதற்கு மேலே சண்டபானோஹோ லுண்டானைஹி யைஹி சர்வரி இதம் ஜகதகிலம், சூரியனையும் கவருபவையாய் அந்த வேகங்கள் என்ன ஆகிவிட்டது, இரவை கொண்டு வந்து விட்டது. எல்லா உலகம் முழுக்க இரவு பரவி விட்டது. அந்த இடத்துல சர்வரி வர்வரீதி என்று அந்த இரவு பரவி விட்டது எல்லா இடத்திலும் அந்த சமயத்திலே. அதற்கு மேலே அவனுடைய வேகங்களால் இன்னும் என்ன ஆயிற்று என்றால், அந்த சொர்க்கலோகமெல்லாம் அப்படியே ஊசலாடத் தொடங்கிவிட்டது. பிரேங்கோளத் சொர்க்ககோளஹா, சொர்க்கலோகமும் கூட என்ன ஆகிவிட்டது, அப்படியே ஆடத் தொடங்கி, பூகம்பம் வந்தா போல அது ஆடத் தொடங்கி விட்டது. அதற்கு மேலே இன்னும் மேலே ஸ்கலத் உடுநிகர ஸ்கந்தபந்தானு, அந்த நட்சத்திரங்களெல்லாம் அங்கே ஆகாசத்தில் அதாவது அவைகள் ஒரு தூரத்திலே இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னால், ஒரு காற்றினுடைய வேகம் அந்தந்த நட்சத்திரங்களை அந்தந்த இடத்துல எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இவர் சிறகுகளை அடித்த வேகத்தில் அந்த காற்று பாசம் இருக்கிறதே அதுவும் கலைந்து போனபடியினாலே நட்சத்திர கூட்டங்களுக்கு ஆதாரமாயிருந்த அந்த வாயு பாசங்கள் அதுவும் என்ன ஆகிவிட்டது, நிருந்தன்னு தூளாகிவிட்டது. அதனால என்ன ஆகிவிட்டது என்னால், இவருடைய கடைசியில் பிரம்மசத்மா தலிதா, பிரம்மாவுடைய இருப்பிடமான சத்தியலோகம் கூட என்ன ஆகிவிட்டது என்றால், பூகம்பம் வந்தா போல நிலநடுக்கம் வந்தார் போல அதுவும் ஆடத் தொடங்கி விட்டது. எவ்வளவு வேகம் பாருங்கள். கருடாழ்வான் அந்த சொர்க்கத்திலே போய் வேகமாக பறந்து செல்லுகிற காலத்தில் இவர் அப்படியே ஆகாசத்தையெல்லாம் மறைத்து கொண்டு விட்டார். அதனால் திசைகளெல்லாம் தடுமாறி விட்டன. எந்த திசை என்று யாருக்குமே எதுவுமே தெரியவில்லை. சூரியனையும் இவர் மறைத்து கொண்டு விட்டபடியினாலே உலகெங்கும் இருள் பரவி விட்டது அந்த வேகத்தினாலே. அதுக்கு மேலே இவருடைய வேகத்தின் காரணமாக சொர்க்கலோகம் கூட ஆடத் தொடங்கி விட்டது. அதற்கு மேலே அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கின்றன அல்லவா, அப்படி வரிசையாக இருப்பதற்கு காரணம் அவற்றுடைய அந்த வாயு பாசம் என்று சொல்லுவார்கள். இந்த காற்றினுடைய ஒரு வேகம் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தா போலத்தான் நட்சத்திரம் இருக்கும். அந்த காற்றினுடைய வேகத்தை இவர் தூளாகி விட்டது. அப்படின்னாலே நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து அப்படியே ஒழிந்து விட்டன, இப்படி கீழே விழுந்து விட்டன. பிரம்மலோகங்கும் கூட இவருடைய அந்த வேகத்தாலே ஆடத் தொடங்கியது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமையுடையவராய் என்றோ அந்த காலத்திலே கருடாழ்வான் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வான் மதம்ஹா அரது, என்னுடைய பாபங்களை எல்லாம் அவர் போக்கிவிடட்டும் என்று அந்த கருடாழ்வானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.